தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு தாவரம் கூட இயங்குது இல்லையா, அங்கே கடவுள் இருக்காரு. அது வேறுக்குள்ள உயிர் இருக்கு. இயங்கும் பொருளில் இறைவன் இருக்கிறார், இயங்காத பொருளில் இறைவன் இல்லை. நீங்கள் ஒரு ஜட பொருள் எடுத்துகிட்டு கடவுளை வந்து நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதுலேயே உயிர் இருந்தால் அது இயக்கம், அங்கே ஒளி இருக்குது. அந்த ஒளி தான் ஆன்ம ஒளின்னு பேர். அதுக்கு என்ன பேர்? ஆன்ம ஒளி. அந்த ஒளியிலிருந்து தான் வெளியே வருவது உயிர் என்ற ஒளி. இதெல்லாம் நிறைய பேர் ஆன்மீகத்தில் யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லி கொடுக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வள்ளலார் வந்து தான் இதை தெளிவுபடுத்துகிறார். முதல்ல சன்மார்க்கத்திற்கு வந்தால் கடவுள் ஒருவரே என்ற நம்பிக்கை முதல் புரிஞ்சுக்கணும். ஆனால் அடுத்தோடனே புரியுறது கஷ்டம்தான். அதனால் விசாரத்தின் மூலமாக தான் புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் போனவங்களை வந்து நீங்கள் கடவுள் ஒருவர் தான், இனிமேல் நீங்கள் வேறு எந்த கடையிலும் வணங்கக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆனால் போயா வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? புரிய ஒட்டாமல் நம்ம இருட்டறையில் தள்ளிட்டாங்க. வள்ளலார் வந்து தான் வெளிச்சத்துக்கு கூட்டு வர்றாரு ஆச்சுங்களா. அப்புறம் தான் வள்ளலார் இங்கே சொல்கிறாரு, ஞான சபை ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்காக இங்கே சொல்கிறாரு, சபை என்ன சொன்ன முதல்ல எண்கோண வடிவமான சபை, 8 கதவுகளும் திறந்திருக்க வேண்டும், 8 பக்கம் இருந்தும் மக்கள் பெருவெளியில் நின்று கடவுளை தரிசிக்க வேண்டும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கு அம்பலம் ஒன்று அங்கே 8 அம்பலம் உண்டையா, ஒடுக்கில் இருப்பதென்ன உளவு கொண்டு கொள்வீரானால் உண்மை இது வஞ்சமில்லை உண்மையிலான என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. ஆண்டவர் வந்தால் தான் நீங்கள் அருள் பெற முடியும். அருள் பெறுவதற்காகத்தான் எண்கோண வடிவமான சபையை வாங்க இறைவன் கட்டி வச்சிருக்காரு, வள்ளலார் கட்டி வச்சிருக்காரு. அப்போ இங்கே என்ன இருக்குது நீங்கள் பார்க்க போகிறீங்க? 7:30 மணிக்கு மேலே 7:45 மேலே ஒளியை பார்க்க போகிறீங்க. ஒளியை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தானே புரியும் இல்லையா? அப்போ சொல்கிறாருங்க, மெல்லிய சிவகாம வள்ளி உடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினைகள் ஓடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம்தான் இது, இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்றபோது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே. புரிச்சுங்களா? இது எதுக்கு வந்து சொன்னால், மற்ற கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட, சர்ச்சுகளுக்கு மசூதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட உண்மையான இறைவன் வந்து அருள்வாளிக்கக்கூடிய இடம் ஒரே இடம் உலக வரலாற்றில் வடலூர் மட்டும்தான். இது இப்பொழுது உங்கள் பார்வைக்கு கொஞ்சம் அபத்தமாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போ வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இங்கே வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 152 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ அந்த 152 வருஷ காலத்தில் இன்றைக்கி உலகம் பூரா வள்ளலாரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் மகாபாரதமோ ராமாயணமோ கிறிஸ்தவ மதத்தினுடைய இதற்கு மேலே பைபிளோ குரானோ 500-600 ஆண்டுகளுக்கு மேலே தான் அந்த பேரே வெளிவந்திருக்கு, வரலாறு சொல்லுது. ஆனால் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுது இல்லையா? இப்போ நீங்களாம் வந்துட்டீங்க, இனிமேல் உங்களெலாம் விடுவார வள்ளலாரு? விடமாட்டார். ஏன்னா எல்லைக்கு வந்துட்டீங்கன்னாவே அந்த எல்லை உங்களை பிடிச்சிடும். இறைவன் வந்து உங்களை, ஏன்னா எல்லாம் நம்ம யாருடைய குழந்தைங்க? ஆனால் நம்ம பொய்யான தாய் தாப்பட்ட போய் இது வெளியும் நம்ம படிச்சுட்டுமே, நம்ம இது வெளியும் வணங்கின தெய்வங்கள்லாம் பொய்யான தாய் தகப்பன்னு வச்சுக்கிட்டோம். நம்ம அம்மான்றோம், அப்பான்றோம், தாயன்றோம், தந்தைன்றோம், மகனேன்றோம். என்ன கடவுளுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, கடவுளுக்கு கல்யாணம் பண்ணுற வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம். கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா சார்? நம்ம இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குது? கடவுளுக்கே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு தில் இருக்குன்னா அப்போ கடவுள் எவ்வளோ மோசமானவர்னு பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லையா? இதை தான் வள்ளலார் சொன்னார். ஏன்னா
இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானத்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. அப்ப என்ன? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருள்ஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையே. ஆண்டவர் யார் என்று தெரியாமல் அழிந்ததுதான் இந்த உலகம் முழுவதும். நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தை திருத்துவதற்காகத்தான் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் வள்ளலார். அதையாவது நம்புறீங்களா? அவரே சொல்றாரு, நம்பாட்டிங்க கூட அவரே என்ன சொல்றாரு? இந்த உலக மக்களை திருத்துவதற்காக என்னை இறைவன் வருவிக்க உற்றன்றார். சொல்றாரா? இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது. அதனால் செந்நெறி அறிந்திலர். இறந்து இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர். ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனுவான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்று என் அரசே தனி நடராஜ சற்குருமணி. இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு காரி துப்புற மாதிரி எழுதுறார் பாடல். எத்தனை மதங்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை சாமிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மசூதிகள், இத்தனை இடத்திலையும் கடவுள் இருக்கிறார் என்றால் யார் நம்புவது? விஞ்ஞானம் நம்புமா? அறிவியல் நம்புமா? பகுத்தறிவாளர் நம்புறானா? எல்லாருமே இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு வள்ளலார் பிடிச்சிட்டு இருக்கிறது காரணம் என்ன? உண்மையை சொன்ன ஒரே காரணத்தினால் எல்லா மதவாதிகளும், எல்லா சமயவாதிகளும், எல்லா ஜாதிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு வள்ளலார் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்களா? எவனாவது விடுறானா? வேற வழி இல்லை. இனி வள்ளலாரை தவிர இந்த உலகத்தை திருத்துவதற்கு ஒரு முடியாது, எவனாலே முடியாது. அததான் வள்ளலார் சொன்னார். இங்கே என்னன்னு சொல்றாரு? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன். யார்கிட்ட கொடுக்கிறார் அந்த பொறுப்பை? வள்ளலார்கிட்ட. என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நிர்குணானந்த பரநாதாந்த வரையோங்கும் நீதி நடராஜபதியன்னு சொல்றார். அதன் நீதி தவறாத உண்மையை உலகத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த உத்தமரை கொண்டு வந்து நிறுத்திய இடம்தான் வடலூர் சத்திய ஞான சபை. இங்கே இருக்கக்கூடிய கடவுள்தான் இயற்கை உண்மை வடிவனர்னு எழுதுறார். அதுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை வடிவினர். செயற்கை. அது பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலம். ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு ஸ்தலத்தை வச்சிருப்பாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்லாம் தெரியுமா? தெரியுமா சார்? 5 மெட்டீரியல் சேர்ந்தது இந்த உலகம். இந்த உலகம் எப்படி இயங்குது? 5 மெட்டீரியல் சேர்ந்து இயங்கக்கூடியது இந்த உலகம்னு பேர். அதில் என்னென்ன இருக்கு? மண் இருக்கு, நீர் இருக்கு, அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. இந்த 5 மெட்டீரியல் தானா இயங்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயங்கவே இயங்காது. இயங்குமா? இந்த 5 பொருள் இருக்கு, 5 பொருள் தானா இயங்குமானா இயங்காது. இந்த இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும், ஒரு கருவி வேண்டும். இந்த 5 பொருளாக இருக்குது இல்லையா? 5 பொருள் உள்ள இயங்கிட்டே இருக்குது, நிறைந்து இருக்கிறது. நீரில் நெருப்பு இருக்குது, நெருப்பில் நீர் இருக்குது, எல்லாம் மிக்சிங். இந்த 5 மெட்டீரியல் எப்படி இருக்கு? மிக்சிங் தான் எல்லாமே. ஆனால் கையில் பிடிபடக்கூடியது எத்தனை இருக்குது? இல்லை, இதுதான் பிடிபடும். இந்த உலகத்தை 5 மெட்டீரியலில் கையில் பிடிபடக்கூடியது
மண்ணும் நீர் தான். நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே. மீதி 3 இருக்கு. அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. கையில் பிடிக்க முடியுமா? முடியாது. அது அடங்குமா? அடங்காது. ஆனால் அந்த 3 சேர்ந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ அந்த உடம்புக்குள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன பொங்கும்? நம்மளாம் நீரும் மண்ணும் தான் அதிகமாக இருக்கிறதுனால தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? நீரும் மண்ணும் அதிகமாக இருப்பதால் இந்த உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியுது. எல்லா பொருளிலுமே உருவங்கள் இருப்பது அத்தனையுமே நீரும் மண்ணும் சேர்ந்தால் தான் உருவம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா 3 இருக்குல்ல, அதுவும் அதில் மிக்சிங் ஆகிருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால தான் வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன பண்ணார், இந்த உடம்புல இருக்கக்கூடிய மண்ணைய நீரை தான் நம்ம முதல் கரைக்கணும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இந்த பாடியில் என்ன ஒட்டியிருக்கு? 5 பூதங்கள் ஒட்டியிருக்கு. ஆனால் பெரிய பூதம் 2 பூதம் மெயினானதுக்கு வந்து தண்ணியும் நீரும் தான். இது தண்ணியும் மண்ணும் தான். புரியுதா? அப்போ இதை என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண சொல்கிறார் நமக்கு? காற்று, ஆகாயம், அக்னி. இன்னும் 5 இருக்கு. 5 இல்லாமல் ஒரு உருவம் இயங்காது. ஆனால் இந்த 3 உடம்பு விட்டு பிரியும் போது இந்த 2 என்ன பண்ணிடும்? கீழே விழுந்துடும், இயங்காது. இது மண்ணும் விழுந்துடும், தண்ணி விழுந்துடும். அந்த 3 இருக்கும்போது தான் அது இயங்க பாடி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 இல்லை என்றால் இந்த தன்னைத்தானே இயங்கக்கூடிய உடம்பு இயங்காது. அந்த இயங்குவதற்கு ஒரு மூலப்பொருள் அந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அதுதான் ஆன்மான்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்மா. அதனால தான் வள்ளலார் தெளிவாக சொல்லுவார், உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அதுக்கு பேர் என்ன? பொய் அருட்கணல் அல்ல, மெய் அருட்கணல். அந்த மெய் அருட்கணல் யாருடைய குழந்தை தெரியுமா? அதுதான் இறைவனுடைய குழந்தை. அதுதான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாரும் யாருடைய குழந்தைங்க? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே தான் மறைச்சிருக்கு, ஆன்மாவை மறைச்சிருக்கு. ஆன்மா இயங்குது. ஆன்மா கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஆன்மா இயங்குது. இயங்குது தெரியுமா? தெரியாது. ஆனால் உடம்பு இயங்குது. உடம்பு இயங்குகின்ற பொழுது ஆன்மா உள்ளே இருக்குது என்பது பொருள். அந்த உடம்பு இறந்துவிட்ட பிறகு ஆன்மா இயங்கவில்லை என்பது பொருள். ஆன்மா இயக்கம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவீங்க? செத்து போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இல்லை? உடம்புல ஆன்மா இல்லை. அதனால தான் அதுக்கு ஆன்மா இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா? பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. உயிர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆன்மா போயிடுச்சுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இங்கேயே நமக்கு இன்னும் புரியாத புதிர். ஆன்மா என்பது உள்ளொளி. அது உள்ள வெளியே வருவது தான் உயிரொளி. வள்ளலார் அழகாக சொல்ல, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட. அப்போது இது இன்னும் நாங்கள் ஆழமாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு தாயினுடைய கருவறை இல்லையா? எல்லாருமே குழந்தை பெற்றவங்க தானே. அப்போ தாயினுடைய கருவறைக்கு என்ன உள்ளே போனால் அங்கே உடம்பு எடுக்கும். அதாவது ஆன்மா என்ற ஒளி ஆணினுடைய சுக்கிலத்தில் வந்து பதிவாகும். நல்லா புரிஞ்சுங்க. நான் பல மீட்டிங்கில் செஞ்சிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆன்மா என்ற ஒளி ஆணின் சுக்கில துளியின்கண் வந்து அமர்ந்துன்னு ஒரே பகுதியில் எழுதுவார். அப்போது ஒரு ஆணினுடைய சுக்கிலத்தில், சுக்கில்னா விந்து, அந்த விந்து வீரியம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு பெண்ணை விரும்புகின்ற பொழுது, ஒரு இடத்திற்கு அது செல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கின்ற பொழுது அங்கே வந்து என்ன ஆகும்? ஆன்மா வந்து உட்காரும். இது யாருக்கும் தெரியாது. இந்த விந்துனுடைய குவாலிட்டி என்னவா? கருமுட்டைகள்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து விந்து அணுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த விந்து அணுக்கள் தன்மைக்கு தகுந்தார் போல ஆன்மா வந்து அங்கே பதிவாகிடும். ஆன்மா பதிவான பிறகு
2 மாதம் அங்கே என்ன பண்ணோம், அது வந்து உயிர் வருவதற்குண்டான வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே? ஆணுடைய சுக்கிலத்தில். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விஞ்ஞான அறிவியல் சார்ந்தமாக விளையாட சொல்கிறார். இந்த விந்தில் உயிர் என்ற ஆற்றல் ஒன்று வெளியே வரும்போது அது என்ன பண்ணோம், இந்த ஆன்மாவும் உயிரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் இந்த உடம்பு வேணும். தன்னிச்சையாக வாழ முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. ஆன்மாவும் வாழ முடியாது, உயிரும் தனியாக வாழ முடியாது. ஆச்சுங்களா? இது வந்து நிறைய பேர் மதியானம் கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், உயிர் வேறு ஆன்மா வேறையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வள்ளலார் 4 ஒழுக்கத்தில் தெளிவாக சொல்கிறார். என்ன ஒழுக்கம் சொல்கிறாரு? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்னா என்ன? ஜீவன்னா என்ன? உயிர். அதுக்கப்புறம் என்ன ஒழுக்கம் சொல்கிறாரு? அப்போது ஜீவனுக்கு ஆன்மாவுக்கும் வித்தியாசம் தெரியல. நம்ம ஒழுக்கம்னா கண்ணை மூடிட்டு ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அதனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியல. அப்போ சுக்கில துளியின் கண் வந்து அங்கே என்ன வருது? ஆன்மா வரும். ஆன்மா வந்தோடனே அந்த சுக்கிலத்தினுடைய வீரியம் சும்மா இருக்க விடாது. அதனால தான் நம்மெல்லாம் சொல்லுவோம், காதல் பண்ணுறான் காதல் பண்ணுறான். சும்மா அவன் காதல் பண்ண முடியாது. அந்த சுக்கிலத்தினுடைய வீரியம் அவனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அது ஏதோ அதனுடைய தகுதியான இடத்திற்கு அது செல்ல துடிக்கும். இது என்னுடைய குவாலிட்டிக்கு தான் மாதிரி இன்னொரு குவாலிட்டி தேரும். அவங்க அது தேடும்போது என்ன பண்ணுவான், நம்ம உயர் ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, இல்லை இன்னொருத்தன் ஜாதின்னு சொல்லுவான். இந்த துடிப்பு வருகின்ற பொழுது ஏதோ ஒன்று அவன் கூட பழகக்கூடிய அந்த குவாலிட்டி உள்ளது போய் அது தொடர்பு வச்சுக்கும். அப்போ தான் நம்ம சண்டை போடுவோம். எந்த ஜாதியில் போய் கொண்டு எடுத்தான், அந்த ஜாதியில் லவ் பண்ணாங்க, இவன் கூட்டிகிட்டு போயிட்டான், அவன் கூட்டிகிட்டு போயிட்டான், ஆஹா ஓஹா அவனை கொலை பண்ணுற கொத்து. இது அல்ல. ஆனால் அதனுடைய அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை, இந்த சுக்கில அணுக்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இதனுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னொரு குவாலிட்டி சேரும். சேருகின்ற பொழுது என்ன ஆகுது, அது நியாயமான கல்யாணமாக இருந்தாலும் காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே இந்த 2 மாதத்துக்குள்ள இன்னொரு இடத்துல அது லாக்குள்ளே அனுப்பிடணும். அப்போ தான் பெண்களுடைய சோனித திரளுக்குள் உள்ள வரும். அது சோனித திரள்னு வள்ளலார் எழுதுகிறார். அசிங்கமில்லாத அழகான வார்த்தை போடுற. சோனித திரளுக்குள் உள்ளே இணைந்து கருவறையில் உள்ளே போயிடும். கருவறைக்கு உள்ளே போயிட்டால் லாக் ஆகிடாங்க. என்ன ஆகிடும்? லாக் ஆகிடும். ஓப்பன் ஆனால் வெளியே வராது. அதனால தான் அது கருமுட்டைகள்னு சயின்ஸ் சொல்லுவான். பெண்ணுடைய சுக்கிடத்தில் இத்தனை முட்டை கோடி முட்டைகள் இருக்குது, ஆணுடைய சுக்கத்தில் இத்தனை முட்டைகள் இருக்குது. இன்றைக்கி இன்குபேட்டர் மெத்தடில் செயற்கை கரு அணுக்களை சேர்த்து குழந்தை பக்க வைக்கிறான். எப்படி பேயத்து வைக்கிறான்? இந்த அணுக்கும் இன்னொரு அணுக்கும் ஒத்துட்டு போயினா எந்த அணுவை சேர்த்துருவான். அவன் நம்ம நினச்சிருப்போம் நம்ம பையனுக்கு தான் குழந்தை பிறந்தது, நம்ம பிள்ளைக்கு தான் குழந்தை பிறந்ததுன்னு. அவன் 5000 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிக்குவான். இந்த விந்து அணுக்களையும் அந்த விணுக்களையும் சேர்த்து 2யும் குவாலிட்டி பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு இதில் 4 பாகம், இது 3 பாகம். வள்ளலார் எழுதுறாரு, ஆணினில் 3ம் பெண்ணினில் 4ம் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி சொல்கிறாரா? ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த குவாலிட்டி 4 குவாலிட்டி பெண்ணுகிட்டையோ 3 குவாலிட்டி ஆணுகிட்டே இருக்கணும். இந்த 3 குவாலிட்டி 4 குவாலிட்டி ஆண்கிட்டையும் பெண்களுக்கு 3 குவாலிட்டி இருந்தால் இங்கே ஆதிக்கம் பெருக்கும், இங்கே ஆதிக்கம் குறையும். அதான் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணுன்னுவார், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணுன்னுவார். இது எவ்வளோ விஷயங்கள் போடுறார். அப்போ இந்த சுக்கில தொழில்கள் வந்துட்டா இங்கே என்ன நடக்கும்? இங்கே தான் அந்த ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உலகத்தில் வந்து வாழ்வதற்காக தாயினுடைய கருவறையில் தான் இந்த உடம்பு என்ற வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. இது எங்கே? டார்க் பிளாக் ரூம்னு அது பேர். உலகத்திலே பயங்கரமான இருட்டறை எது என்றால் பெண்ணினுடைய கருவறை. அந்த கருவறையில் தான், இருட்டறையில் தான் என்ன வருது, இந்த உடம்பு கொண்டு கட்டி கொடுக்கப்படுது. எத்தனை மாதம்? நியாயமாக 10 மாதம். இப்போ 8 மாதத்துல ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. நியாயப்பிரகாரம் அதுக்கு வந்து முழு உடல் தகுதியும் உயிர் தகுதியும் ஆன்மா தகுதியும் முறையாக வந்தால் டோட்டலாக 12 மாதம். இங்கே 2 மாதம், அங்கே 10 மாதம். தாயினுடைய கருவறையில் 10 மாதம் இருக்கணும். 10 மாதம் தான் முழுமையான எந்த பின்னம் இல்லாத அந்த உருப்படியான ஒரு உருவம் அழகாக வெளியே வரும். ஆச்சுங்களா? அப்போ இந்த உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுன்னு பேர். இந்த உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்பு என்ன இருக்குது? பஞ்சபூதங்களால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. அதனால தான் இதுக்கு பேர் அசுத்த பூதகாரிய தேகம்னு எழுதுகிறார்.
இதுக்கு பேர் என்ன? அசுத்த பூதகாரிய தேகம். படிக்கிறீங்க, எழுதுறீங்களா, படிக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்ன? அசுத்த பூதகாரிய தேகம். படிக்கிறோம், ஒரு சில பேர் புரியாது, ஒரு சில பேர் தான் புரியும். நீங்க சொன்னது புரியுது. அப்போ அசுத்த பூதகாரிய தேகம்னா என்ன? இந்த உலகத்தில் வந்து வாழ்வதற்குண்டான அழகான உறுப்புகளை பொருத்தி வெளியே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு உண்டான தகுதி உள்ள உடம்புக்கு பேர் அசுத்த பூதகாரிய தேகம்னு பேர். எல்லாமே அங்கே உள்ள எவ்வளோ பெரிய அழகான ஒரு வீடு கட்டுறது யாராவது கட்ட முடியுமா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்களே கட்டிக்கிட்ட மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா? உங்கள் வேலை ரெண்டே வேலை தான். உண்ண வேண்டியது, உறங்க வேண்டியது, கணவன்கிட்ட தொடர்பு வச்சுக்க வேண்டியது. மீதி வேலையெல்லாம் இறைவன் தான் அங்கே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நடக்குது இல்லைங்களா? அப்போ வெளியே வந்தோடனே என்னாச்சு? என் பிள்ளை, என் மகள், எல்லாம் சொந்தம் கொண்டாடுறீங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கு அதே மாதிரி அது வளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுறீங்க? அந்த குழந்தை பிறந்தோடனே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குதா? எந்த குழந்தையாவது கேட்டிருக்கா? பிறந்த உடனே இந்த உடம்பை குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சு இறைவன் அதற்கு முன்னாடி அந்த பஞ்சபூத கூண்டுக்குள்ள அந்த உடம்புக்கு குழந்தைக்கு வேண்டிய திரவ ஆகாரத்தை என்ன எப்படி உடுமுறாரு? பெண்ணனுடைய மார்பகத்தில் உருவாக்குறாரு. திரவம்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? திரவ சத்து. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்குறாரா? குழந்தை பெற்று வெளியே வருவதற்கு முன்னாடியே இந்த குழந்தை பிறந்தா இந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள உணவை கொடுத்தால் அது இறந்து விடும். அதனால் அந்த தாயினுடைய உடம்பிலே பக்குவம் உள்ள திரவ ஆகாரத்தை பால் என்ற உருவத்தில் பாலை வந்து லோடு பண்ணி வச்சிடுறார். அதுலேருந்து சுரக்கக்கூடிய அந்த பாலை தானே அந்த குழந்தைக்கு வளர்த்துறீங்க. குழந்தை பிறந்த உடனே ஒரு சோறு ஊட்ட முடியுமா? 2 இட்லி ஊட்ட முடியுமா? இல்லை மசால் குழம்பு வச்சு ஊட்ட முடியுமா? ஏதானு வச்சுன்னா என்ன, அந்த குழந்தை செத்து போயிடும். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வளர்வதற்குண்டான திரவத்தை இறைவன் அந்த உடம்புல அந்த தாய் சாப்பிடக்கூடிய உணவை கோடிக்கணக்கான ஆல்ட்ரேஷன் பண்ணி வேதியியல் முறைப்படுத்தி அந்த வேதியியல் முறையில் எது எதுக்கு எதாவது அனுப்பணுமோ அனுப்பி ரத்தமாக மாற்றி, சுக்கிலமாக மாற்றி, பீழையாக மாற்றி, புழுக்கையாக மாற்றி, மலமாக மாற்றி, சிறுநீரை மாற்றி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு கடைசியில் அந்த குழந்தைக்கு வேண்டிய திரவத்தை எந்த இடத்துல கொண்டாந்து வைக்கிறாரு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்தை என்னைக்காவது கடவுள் இப்படி நமக்கு செஞ்சுருக்காரு என்னைக்காவது நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் போய் கும்பிட்ற அந்த தெய்வங்கள்லாம் உங்களை படைச்சிருக்கு, உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டாமல் கல்லுக்கு குடங்குடமாக பால் ஊற்றி வழிபாடு பண்ணுறீங்களே, என்ன நியாயம்னு கேட்குறாரு வள்ளலார். இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புள்ள குழந்தைங்க எப்படியோ வளர்ந்துருது. ஒரு பெண்ணு குழந்தை பிறந்து பால் கூட இருக்காது, உடம்புல பால் சுரக்காது, பட்டினி குழந்தை அழுவும், வசதி வாய்ப்புகள் கிடையாது, உணவு கிடையாது. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு முன்னாடி இந்த சமயவாதிகள் என்ன நம்ம வழிகாட்டியிருக்கான்? கோடி கோடியாக பால் அபிஷேகம் பண்ணுறான். இன்னைக்கு சாமிக்கு பண்ணுறான், இப்போ நடிகர்களுக்கு பண்ணுறான். பாருங்க, சிவாஜி படம் மனிதனின் தெய்வமாகலாம். ஒரு சிவாஜி வந்து இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் ஊத்துறது தப்புன்னு சொல்லுவாரு பாலை. ஒரு சிவாஜி வந்து ஐயா சொல்ற மாதிரி சொல்லுவாரு. எதுக்கு சொல்றேன்னா நம்மலாம் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்த்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலம் உடனே அது என்னாச்சு, நம்மள மாதிரி அது வேட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் சர்க்கரை பாவு ஊற்றுறீங்க, கொஞ்சம் இனிப்பு கலந்து ஊட்டுறீங்க, அப்புறம் காரம் கலந்து ஊட்டுறீங்க, அப்புறம் 6 சுவையும் கலந்து ஊட்டி நம்மளுடைய குவாலிட்டிக்கு அந்த குழந்தை கொண்டாந்து வளர்த்துட்டீங்க. அது சொன்னால் கேட்குமா? அது வீரியத்தோடு வாழும். இதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் குழந்தை பிறந்ததிலிருந்து நான் வளர்ந்து மரணம் அடைகின்ற வரையிலும் இந்த குழந்தை பிறந்த ரகசியத்தை முதல் தெரிஞ்சுக்கிறாங்க. நீ ஒரு குழந்தை இந்த உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆகுது, உடம்பு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாதான் சன்மார்க்கத்தில் நீங்கள் முறையாக வாழ முடியும். அதுக்கு வள்ளலார் அழகான ஒரு பாடல் போடுறாரு. என்ன பாடல்? உடம்புரு வகை அறி, உயிர் வகை அறி, உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தி, மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே
எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏடை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது. நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரியாமல் இருக்கின்ற வரையில் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு லாய்க்கே கிடையாது. எப்படி மாற்றுவீங்க? இது அப்படியே கொண்டு வந்துச்சுலே. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகணும். நீங்கள் எப்படி இந்த குழந்தை கருவுற்று உயிர் ஆன்மா உடம்பு எடுத்து வெளியே வந்து வாழ்க்கையை வந்து 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த உடம்பு வந்து மறுபடியும் கருவறைக்கு போமா? போகாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உடம்பையும் பஞ்சபூதங்களையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் சன்மார்க்கம். இதை பிரிக்க பழகணும். இந்த ஐம்பூதங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இந்த பாடியை ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இந்த ஊன உடம்பு, ஊனுன்னா என்ன? புண்ணுன்னு பேரு. ஊன்னா என்ன? புண்ணு, புண்ணாலான உடம்பு. இந்த புண்ணாலான உடம்பை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒளி உடம்பாக மாற்றணும். ஏன்னா ஆன்மா வந்து ஆன்ம தேகத்தை நீங்கள் வாழலை, பூத தேகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன தேகம் தேவை? நமக்கு இப்போ ஆன்ம தேகம் வேணும். அதுக்கு பேர் தான் ஒளி உடம்புன்னு பேர். ஒளி உடம்பு, இந்த இவ்வளோ பெரிய உடம்பை ஒளி உடம்பா நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? எல்லாரும் மரணமேலா பெருவாடு மரணமேலா ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுவரை யாராவது மரணமேலா பெருவாடு அடைஞ்சிருக்காங்களா? ஏன்னா அப்போ தான் பழகிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ, எத்தனை நாள் எடுக்கணுமோ, எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ நமக்கு தெரியாது. ஆச்சுங்களா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகினா தானே அந்த வழிக்காவது போக முடியும். ஏன்னா இந்த தேகம் வந்து போனால் மறுபடியும் இந்த தேகம் கிடைப்பது என்பது அரிது. ஏன்னா இது வந்து பல கோடி பிறவிகள் எடுத்து 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 கிடைத்த என்ன பிறவி? ப்ரொமோஷன் பர்த்துன்னு பேர் இதுக்கு. பல கோடி பிறவிகள் எடுத்து தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு. இது எப்படி ஒன்று தாயும் தகப்பனும் சேர்ந்து வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒருத்தன் குரங்கில் இருந்து பிறந்தான் மனிதன் ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான், இன்னும் அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எவன் எதை சொல்கிறானா அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவன் சொன்னதை வச்சு அவன் வெளிநாட்டுக்காரன் எதோ சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிறோம். குரங்கில் இருந்து பிறந்தான் மனிதன். எப்படிங்க குரங்கிலிருந்து மனிதன் பிறக்க முடியுமா? அந்த பர்த்தலுக்கு அடுத்த பிறப்புன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து தாவரம், அதுக்கப்புறம் ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, மனிதர், தேவர், அசுரர், தேவர், மனிதர். இது 7வது பிறப்பு. அந்த பிறப்பு அதோட முடியும். அந்த ஆன்மா அடுத்த பிறப்பு அதுக்கு அடுத்தது வந்துச்சுன்னா மனித பிறப்புக்கு தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அது இந்த காடு மலைகளில் வாழறவங்க. அதாவது சத்திய பெருவிண்ணப்பத்தில் எழுதியிருப்பார். அதை படிச்சிங்கன்னா அதில் தெளிவாக எழுதியிருப்பார். அசுரர்னா யார், தேவர்னா யார், மனிதர்னா யார், அவங்களுடைய அடி உண்டு, கில்லுண்டு, வெட்டுண்டு, பட்டுண்டுன்னு அழகாக எழுதுவார். அவங்க எப்படி எப்படியெல்லாம் அவங்க இது மரணம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிறப்பு கிடக்குது, இந்த பிறப்புக்கு அடுத்த பிறப்பு என்ன தெளிவாக எழுதியிருக்காரு. ஒரு டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். படிச்சிங்கன்னா புரியும் ஈஸியாக. அப்போ இந்த மனித பிறப்பு போயிட்டா மறுபடியும் இந்த பிறப்பு கிடைக்குமான்னா கிடையாது. இவ்வளவு பல கோடி பிறப்புகள் எடுத்து எடுத்து கிடைத்த இந்த மனித பிறப்பு போயிட்டா மறுபடியும் அது கிடைக்குமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே எங்கெங்கே போயிடுச்சு இல்லையா? இந்த வள்ளலார் சொல்கிறாரு, திருவருள் மெய்மொழின்னு தான் படித்தான் முதல்ல. அதான படித்தோம். அதாவது திருவருள் மெய்மொழின்னு ஒரு தலைப்பில் எழுதுறாரு. அதில் தான் எல்லா விளக்கமும் நம்ம கொடுக்குறாரு உரைநடை பகுதியில். அதை கடைசியில் என்ன சொல்கிறாரு? சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை
சித்திவிளாகம் என்னும் சன்னிதானத்திற்கு அடுத்த உத்தரஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் அங்கே தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் அங்கே போனோம் எண்கோண வடிவத்துக்கு. ஆச்சுங்களா? தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து நமக்காக சொல்கிறார். இதெல்லாம் நல்லா கேளுங்க. இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்து அருள்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார். என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தை தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணையும் கடவுளாகிய அருட்தந்தையார் திருவருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையில் பலவாற்றானும் பிரசித்திப்பட வெளிப்படுத்தி அருட்பெரு ஜோதி சுரூபராய் அருட்பெருங்கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்றவை சிற்றவை பிரவேசம் செய்வித்தருளி அரியவரது திருமேனியில் தாம் கனிவுற கலந்து அருளி எல்லா வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருள் அரசாட்சி திருமுடி குறித்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் 14 உலகங்கள் உள்ளவர்கள் யாவரும் ஒருங்கே இது என்ன என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட்ட எழுந்தருளும் தருணம் அடுத்த சதி சமீபத்திய தருணமாய் இருத்தலால் அங்கனம் வெளிப்படும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதம் காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லவரும் என்ன பண்ணணுமா? மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட கணத்தில்தானே சுத்த சன்மார்க்க அருள் புருஷார்த்தங்கள் பெரும் பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத சுத்த அல்லது ஸ்வர்ணதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்னும் சாகாக்கல அனுபவ சுரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்களை எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனி பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லவரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியம். ஆதலால் அவ்வொழுக்கங்களில் இவை என உணர வேண்டும். சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் சொன்னோம் இல்லையா? அதுதான் என்ன ஒழுக்கது? அதுக்கு பேர் பெருநெறி ஒழுக்கம்னு போடுறாரு. சிறுநெறி ஒழுக்கம் இல்லை, சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். அதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களில் உங்களுக்கு 2 ஒழுக்கம் தான் முக்கியம். அந்த 4 ஒழுக்கங்களுக்கு அவர் ஒரு புள்ளி விவரம் கொடுக்கிறார். இந்த உடம்புக்குள்ளே உடம்பை 4ஆக பிரிக்கிறார். இந்த உடம்புக்குள்ளே எத்தனை இருக்கு? 4 பாகம் இருக்கு. ஒன்று அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அப்போது அகப்புறம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அகப்புறம் என்பது அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். இது யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. நீங்கள் இறைவன் கொடுத்ததுக்கு போய் முயற்சி பண்ணுற அவசியம் இப்போ இல்லை. ஆனால் 2வது என்ன சொல்கிறாரு? புறப்புறம் என்பது கரணங்கள், இந்திரியங்கள். கரணங்கள் என்பதும் இந்திரியம் என்பதும் எங்கே கட்டி கொடுக்கப்பட்டது? அதுதான் சொன்னேன், தாயினுடைய கருவறையில் கட்டி கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? நீங்கள் ஒழுக்கம்னா என்னவோ நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் சிரமப்படக்கூடாது. ஒழுக்கங்கள் 4ஆக பிரித்தார். அதில் அகப்புறம் என்பது அது இறைவனுடைய தொடர்புடையது. புறப்புறம் என்பது இந்த உலக மாயினுடைய தொடர்புடையது. இது எதனுடைய தொடர்பு? மாயினுடைய தொடர்புடையது. இந்த வீடு யார் கட்டி கொடுத்தாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? கடவுள் கட்டி கொடுத்தாரு, கடவுள் கட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். மாயை கட்டி கொடுத்த உடம்பு தான் இது. கடவுள் கட்டி கொடுத்த உடம்பான்னா நீங்கள் ஒழுக்கமாக தேவையில்ல, அவர் ஈஸியாக கூப்பிட்டுக்குவார். புரியுதுங்களா? மாயினால் கட்டி கொடுத்த தத்துவ வெற்றின்னு ஒரு பாடல் வரும். அதில் முதல் பாடலே வள்ளலார் எழுதுவார். ஏன்னா பெருமாயி என்னும் பெண் பிள்ளை நீ கொடுத்த உடம்பு இது. இந்த உடம்பை சுத்த உடம்பாக்க உணர்கின்றேன். உன்னுடைய உபசரிப்போர் அழுத்துணையும்
வேண்டான்றார். நீ கட்டி கொடுத்த உடம்பு தான் இது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இனிமேல் உன்னுடைய உபசரிப்பு எனக்கு வேண்டாம். ஏன்னா நீ எனக்கு உடம்பு கட்டி கொடுத்துட்ட பிறகு நீ என்ன பண்ணுறன்னா எனக்கு 3 வேளையும் வாடகை வாங்குறகிட்ட. என்ன வாங்குற? வாடகை. என்ன வாடகை வாங்குற? உணவுன்ற வாடகை வாங்குறேன். காலையில் ஒரு வாடகை, மதியம் ஒரு வாடகை, இரவு ஒரு வாடகை. இந்த 3 வாடகையும் நீ வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு 3 ஆளை நியமிச்சிருக்கிறேன். அவங்க யார்? வாதம், பித்தம், சிலோத்துமன்னு அதுக்கு பேர். இந்த 3 நாடியும் தான் வாடகை வசூல் பண்ணுறது. இது வாடகை நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா இந்த உடம்பை சின்ன பின்னமாக்கிடும். என்ன பண்ணிடும்? சின்ன பின்னமாக்கிடும். நீ கொடுக்குற வெள்ளியும் நியாயமாக போயிட்டுருப்ப. இப்போ நம்ம ஒருத்தர் வாடகை வீட்டில் குடியிருந்து ஒரு 3 மாதம் நீங்கள் வாடகை கொடுக்கலாம், என்ன பண்ணுவோம்? சாமானத்தை தூரம் வெளியே போட்டு போங்கடான்னு வெளியே வாடகை போனாலும் பரவாயில்ல, வெளியே போடான்னு துரத்திடுவானா? அதே போல தான் நீங்கள் வாடகை கொடுக்க தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நரை, திரை, பிணி, மூப்பு, பயம், மரணம் வந்து வெளியே தள்ளிடும். மவனை நீ செத்து போடான்னுட்டா மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுக்கணும். அதனால் இங்கே என்ன அழுத்தமாக சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே சன்மார்க்க நண்பர்கள்லாம் வந்திருப்பீங்க. அப்போது மாயையால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்பை தான் நீங்கள் மாற்றணும். நீங்கள் ஜீவனை மாற்ற வேண்டியதில்லை, ஆன்மாவை மாற்ற வேண்டியதில்லை. அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அது ரெண்டுக்கும் ஒரு கண்ட்ரோல் பவர் ஆணவத்துக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பெரிய ரகசியம், ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ஆணவத்துக்கு ஆன்மாவுக்கு ஆணவம் தான் பாதுகாப்பு. ஆணவம் என்பது வேறு, அகங்காரம் என்பது வேறு. இதை புரிஞ்சுக்கணும். ஆணவம் என்பதும் இயற்கை, அது செயற்கை அல்ல. ஆன்மா இறைவனிடத்திலிருந்து வருகின்ற பொழுது அது ஒரு டம்மி பீஸ் மாதிரி வச்சுங்க. ஆன்மா அதுக்கு துணைக்கருவி தான் ஆணவம். ஆணவம் இல்லை என்றால் ஆன்மா இயங்காது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி அது ஆணவம். இது வந்தால் தான் உயிர் வரும். இன்னொன்று குடும்ப கோலன்னு ஒன்று இருக்கும், வள்ளலார் எழுதியிருப்பார். அதை படிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஆன்மாவுக்கு முதல் மனைவி, 2வது மனைவி, முதல் மனைவிக்கு 6 குழந்தை, 2வது மனைவிக்கு எத்தனை குழந்தை, 3வது மனைவி, 3வது மனைவிக்கு எத்தனை குழந்தை, அந்த குழந்தைங்களாம் என்னென்ன வேலை பண்ணுதுங்க, எப்படி இந்த உடம்பெல்லாம் அழிக்குதுன்றதை தெளிவாக எழுதியிருப்பார். எந்த ஞானியும் எந்த உலகத்தில் எவனுமே சொல்லாத வரலாறுகளை எழுதுகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணப்போ, வடலூருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உள்ளன்போட இறைவனை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? நீங்கள் போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அவர் என்ன மளிகை கடையை வச்சிருக்கிறாரு, நீங்கள் கேட்குறது இதில் 1 கிலோ, அதில் 1 கிலோ, அதில் 1 கிலோ பேக் பண்ணி அவங்களுக்கு கொடு. நீ ஞான சபையில் பக்கத்தில் ஒரு பெரிய குடோன் இருக்குது, எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்களா, அத்தனை லட்சம் பேருங்களுக்கும் பேக் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் போன உடனே என்னுடைய பிள்ளை கல்யாணம் வேணும்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், இந்த கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவாரா? எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீடு இருக்குது, அதை அனுப்பப்பான்னு சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை, ஏமாறுற வேலை. இங்கே வந்து என்ன பண்ணோம்? உண்மை அன்பு. என்ன அன்பு வேணும்? உண்மை அன்பு, உண்மை இரக்கம். என்ன வேணும் அதுக்கு? உண்மைன்னு போடுறாரு. உண்மை தயவு, உண்மையான பாசம். இறைவன் நம்ம என்ன பண்ணோம்? ஓப்பனாக சொல்லனா, இறைவனை நீங்கள் லவ் பண்ண பழகுங்க. நீங்கள் யார் ஒருத்தரை இறைவனை லவ் பண்ணுறீங்களோ அவர் தான் உங்களை பிடிப்பார். வேறு யாரும் பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இறைவன்கிட்ட எப்படி நம்ம பண்ணணும்? அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையன்னாரு. அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் ஏதும் இல்லார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. இல்லையா? அன்பெனும் வலைக்குட்படு படம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவா பரசிவனே. நீங்கள் லவ் பண்ணுங்க சார். நீங்கள் போய் சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருளை
ஒரு சாதாரணமான மெட்டீரியலை போய் பிடிச்சிக்கிட்டு லவ் பண்ணுறோம். ஆணோ பெண்ணோ, இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி உலகம் முறை எதில் போயிட்டுருக்கு? எல்லாமே லவ். அந்த லவ்லாம் வேஸ்ட். ஆனால் இன்னொன்று நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு லவ்வில் எவ்வளவு சுகம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. உலக அன்பில் ஒரு ஆண் பெண்ணும் லவ்வில் நல்ல சுகம் இருக்கும். அது சுகத்துக்கு பேர் என்ன பேர்? சிற்றின்பம்னு பேர். அதுக்கு ஒரு இன்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். ஏன்னா இந்த சிற்றின்பத்தை நீங்கள் தெரிஞ்சதுனால தான் இது மேலே உங்களுக்கு இச்சை போகுது. ஆனால் பேரின்பத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா இது கால் தூசு. இது என்னது? கால் தூசை விட தூசு. அதை ருசிக்க தெரியணும். நீங்கள் அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சுகம் இருக்கு பாருங்க, ஆன்ம சுகம்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம சுகம். இந்த ஆன்ம சுகத்தை நீங்கள் அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? தூங்குவனோ துரை வருமோ தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ, இங்கின நான் தனித்திருக்க வேண்டும் ஆதலினால் நின்னுடைய தூக்கமெல்லாம் என்னுடையதாக்கி எங்களற புறத்தே போய் தூங்குகனி தோழி. எனக்கு தூக்கம் வராதுங்க, எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா எனக்கு எந்த நேரம் இறை சிந்தலுக்கு வந்து எப்படி தூக்கம் வரும்? பசி எடுக்கக்கூடாது. நீ உண்மையான அன்பு ஒருவர் மீது இருந்தால் உங்களுக்கு பசி என்பது வராது. பசி வருமா? அப்போ இந்த உணவு வந்து பசி என்ற உணவை விட, இந்த உலக பசி என்ற உணர்வை விட அருள் என்ற ஒரு ஷேடோ கிடைச்சா போது பாடி டெவலப் ஆகிடும். அது ஊற்று வர வேண்டியதில்லை. அந்த ஷேடோன்னா ஒரு லைட்டினுடைய இந்த பவர் ஓரமாக அப்படி அது ஒதுங்கிட்டு போனாவே போதும், அந்த இன்பம் வந்துடும். இதெல்லாம் ரசிக்க தெரிஞ்சுக்கணும், ருசிக்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளலார் அதுக்கு சொல்லுவார். எதனால் இது வரும்னா, ஒரு சாதாரண உலகில் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ இன்பம் 2 வகையாக பிரிக்கிறார் இல்லையா? செயல்பாடுகளை 2 வகையாக பிரிக்கிறார். அப்போது நீங்கள் கடவுள் பக்தி என்பது, இப்போ நீங்கள் ஆலய வழிபாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, அங்கே போனாலும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ ஞானசபைக்கு வந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, போனோம் ஜோதி பார்த்தோன்ற ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இந்த மகிழ்ச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆப்சண்ட் ஆகும். பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி மகா, அந்த உள்ள வந்து எங்கேயும் அங்கே வந்து எண்ணம் போகாது. அந்த ஜோதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த கண்ணும் போகும், மனமும் போகும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஏற்படக்கூடியது ஒரு மகிழ்ச்சி ஆச்சா. ஆனால் அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு, மகிழ்ச்சி இதில் வந்து மனமகிழ்ச்சின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? மனமகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஆன்ம மகிழ்ச்சின்னு பேர். ஜீவகாருண்யன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி பதிவாகும் ஆன்மாவில். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி. இது 3ம் பிறருக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது கிடைக்கிறது. இந்த பக்தியில் போகிறது என்னன்னா, மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. இதுக்கு இது மனதோட இது சரி. இது ஆப்சண்ட் ஆகிடும், அது ஆப்சண்ட் ஆகாது. எது? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ண, இதை வள்ளலாருக்கு வந்து என்ன பண்ணாருங்க, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் வாழக்கூடிய வாழ்க்கை பிற உயிர்களால் நமக்கு கிடைத்த வாழ்க்கை. பிற உயிர்களுடைய உதவி இல்லாமல் நமக்கு வாழ்க்கை கிடைக்காது. அது மகனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், சுற்றமாக இருக்கலாம், உலகில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ஆச்சுங்களா. அப்போ அவ்வளோடைய அத்தனை பேருடைய உதவியினால தான் நம்ம வாழ்கிறோம். உதவி இல்லைன்னா வாழ முடியுமா? இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு சாப்பாடு நீங்களே பயிரிட்டு வந்ததா? அரிசி வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க, எண்ணெய் வாங்குறீங்க, தண்ணி எல்லாமே வாங்குறீங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பில் தானே அது வருது. அப்போ அத்தனை பேருடைய உழைப்பையும் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோமா? இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறாருங்க. இது இத்தனை பேருடைய உதவியினால் கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான்
ஜீவகாருண்யன்னு பேர். ஜீவர்களால் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு பேர் ஜீவகாருண்யம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதே ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் ஜீவகாருண்யம்னா மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்வது, அதுக்கு பேர் என்ன? அதில் இன்னொன்று என்ன? பர உபகாரம்னு அதுக்கு பேர் வைக்கிறார். உபகாரத்தில் 2, ஜீவகாருண்யத்தில் 2, பரஜீவகாருண்யம் அபரஜீவகாருண்யம். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியாமல் மோடாமோடியாக நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா விளங்காது. ஆச்சுங்களா? அப்போ நம்ம ஜீவகாருண்யம் விளங்கும் போது என்ன அனுபவம் வருது? ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்குன்றார். ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பு வரும் தானாக. நீங்கள் மறைக்கணும், தானாக மறையின்ட்டார். அதே போல் பக்தி என்பது மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. நமக்கு எது தேவை? ஆன்ம மகிழ்ச்சி தேவை. ஆன்ம மகிழ்ச்சிக்கு 2 வழி தான் வள்ளலார் சொல்கிறாரு. இவ்வளோ அருட்பா எழுதியும் 2 வழிமுறைகள். ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்து விசாரம். சத்து விசாரம் என்பது இப்போ நம்ம கூடி பேசணும் இல்லையா? சத்துள்ள விவகாரங்களை, விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் சத்து விசாரம். சும்மா இதை கதை கேட்கறது அல்ல. நான் எங்கேயாவது கதை சொன்னேன்னா? ஏன்னா இன்றைக்கி ஒரு வார்த்தை மேடையில் ஏறினா 1000 கதையை சொல்லுவான். உபகதைகளை சொல்லி சொல்லி கொண்டாந்து உள்ள துருப்பான் சன்மார்க்கிட்ட. இங்கே கதை சொல்கிற வேலையை எனக்கு கதை சொல்ல தெரியாது. எனக்கு கதை சொல்லவே வராது. ஏன் நான் பொய் சொல்லணும்? வள்ளலாரே கதை சொல்லலை, நான் ஏன் சொல்லணும்? இன்றைக்கி நிறைய சன்மாரிகள் கதை சொல்லி தான் புரிய வைப்பாங்க. ஏங்க டைரெக்டாக ஆன்சர் கொடுத்தா எப்படி இருக்கும்? கதை சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் புரிய மாட்டேங்குது. அப்போது கதையே வேண்டாம். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இயல் வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் முதலாக இந்திர ஜாலம் கிடையா உரைப்பார். இல்லை, அது கதை சொல்லி 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 போட்டு கொட்டையில் போட்டு தள்ளுறாங்க. மயிலொரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தாய் மகனே, நூல் அனைத்தும் ஜாலம் என அறியன்ற. எல்லாம் மாயாஜாலங்கள் தான். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, மணி ஆராய்ச்சியில் நிறைய பற்றிடலாம். கடைசியில் சொல்கிறார் வள்ளலார், என்ன சொல்கிறாரு? சன்மாரிகள் இப்போது இங்கே வந்திருக்கிறவங்க சுத்த சன்மாரிகம் வந்திருப்பீங்க, சமய சன்மாரிகம் வந்திருப்பீங்க, 2வது பக்தி உள்ள ஈடுபாடு உள்ளவங்களும் வந்திருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வழி தெரியுது இல்லையா? அதுக்கு முன்னாடி நமக்கு வழி தெரியுமா? தெரியாது. உதாரணத்துக்கு நானே தான், நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி ஒரு ஐயை பையன் உலகத்திலே கிடையாது. நான் ரொம்ப மோசமான ஆள். ஆனால் திருவருட்பா கைக்கு வந்துவிட்ட பிறகுதான் என்னுடைய அறிவு கண் திறந்தது. அதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் மோடியா மோசமான ஆளாக இருந்தேன். நான் சாதாரண ஆள் இல்லை, விளையாட்டுக்கு சொல்லலை. நான் உண்மையிலேயே நான் 1ஆம் நம்பருக்கு இல்லை, அதாவது என்னன்னு சொல்கிறது, கேவலமான ஆள் அப்படி வச்சுங்க. ஆனால் திருவருட்பாவை நான் படித்து விட்ட பிறகுதான் என்னுடைய அறிவு விளக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், வள்ளலார் ஞானசரிகள் ஒரு பாடல் சொல்வார். என்ன பாடல் அது? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்திலரே. இன்னைக்கு வெள்ளியும் உண்மை அறிந்திலர், பரவாயில்ல. இனி நீ சமர சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் பரவாயில்லை, நீ எல்லாருமே என்னுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் தான். நீங்கள் சமயத்தில் இருந்தாலும் சரி, சன்மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, மதத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் எப்படியோ நானும் அப்படி தான் இருந்து வந்தது தான் சொல்கிறேன். எல்லா வகையிலையும் நான் எடுக்காத கோயில் இல்லை, போகாத கோயிலில் எடுக்காத ஆட்டம் இல்லை, என்னென்னோ பண்ணியாச்சு. நான் போடாத உத்திராட்சி கொட்டை இல்லை, நான் போடாத தாடி இடிய, நான் போடாத ஜடமுடி கிடையாது, எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும்
வள்ளலார் வந்த ஒரு பாடு எல்லாமே வழி இது துறை இது நீ செய்யும் முறை இதுன்னு அழகாக வழிவகுத்து கொடுத்தாரு. அதன்படி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னை போல் நீங்களும் எல்லோரும் வாழணும். நீங்கள் வடலூர் வந்திருக்கிறீங்க, உங்களை யாரும் எந்த விதமான காரணத்து கொண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது. இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டாவே நீங்கள் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகளுடைய பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. அதான் இந்த எல்லை. இந்த பெருவெளியை மிதிச்சிட்டாவே போதும். மறுபடியும் உங்களை அந்த மிதிக்கிறதுக்கு வர வச்சுக்கிட்டே இருப்பாரே தவிர உங்களை கட் பண்ண மாட்டார். அதான் இதனுடைய அதிசயம். அப்போ இங்கே வர வர என்னாகும்? அறிவு விளக்கமும் அருள் விளக்கமும் தன்னைத்தானே கூடும். நீ எப்படி வேணாலும் சரி, ஆனால் ஆண்டவரை உள்ளன்போடு நினைங்க. நான் சொன்ன மாதிரி காதலிங்க. காதலிக்கிறது என்ன கஷ்டமா சார்? காசா பணமா? அதனால் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுவரையில் அமைதியாகவும் நிதானமாகவும் உங்களுடைய செவியை கொடுத்து வள்ளலாருடைய அருட்சிந்தனைகளை பற்றிய உங்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா அருளையும் அழியா புகழையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெருஞ்சோதி இடத்திலே உங்களுக்காக விண்ணப்பம் செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியை குவலயமெல்லாம் ஓங்குக. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய புகழும் பெருமையும் எல்லா ஆன்மாக்களிலும் பதிந்து எல்லா ஆன்மாக்களையும் புனித ஆன்மாக்களாக மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் மேலும் விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.